friends, welcome to Radhika Tailoring. நம்ம இன்னைக்கு chudidar stitching பத்தி பார்க்க போறோம். போன பதிவுல இந்த மெட்டீரியலோட கட்டிங் எப்படி பண்ணனும் அப்படிங்கறத பார்த்தோம். அளவு chudidar அளவுகள் எடுத்து எப்படி நம்ம மெட்டீரியல்ல கட் பண்ணனும் அப்படிங்கறத பார்த்தோம். இன்னைக்கு நம்ம ஸ்டிச்சிங் பத்தி பார்க்கலாம். இன்னைக்கு நம்ம canvas யூஸ் பண்ணி neckline வந்து finish பண்ண போறோம். இது மாதிரி canvas எடுத்துக்கோங்க. டபுளா வந்து இது மாதிரி fold பண்ணிக்கோங்க. உங்களுடைய neck அகலம் அதாவது கழுத்து அகலம் எவ்வளவோ அந்த அகலத்தை மார்க் பண்ணிக்கோங்க. நான் 2.25 இன்ச் வந்து மார்க் பண்ணிக்கிறேன். அதேபோல கழுத்தினுடைய உயரத்தையும் நம்ம வந்து மார்க் பண்ணிக்கணும். முன் கழுத்து அகலம் சரிங்களா மார்க் பண்ணிட்டோம். அடுத்து முன் கழுத்து உயரம் வந்து மார்க் பண்ணிக்கலாம். முன் கழுத்து உயரம் அப்படிங்கிறது 6 இன்ச் நான் வந்து மார்க் பண்ணிக்கிறேன். உங்களுக்கு தேவையான லென்த்துக்கு நீங்கள் வந்து மார்க் பண்ணிக்கோங்க. இது மாதிரி நம்ம பாக்ஸ் வந்து ரெடி பண்ணிக்கிறோம் சரிங்களா. அகலத்தையும் உயரத்தையும் மார்க் பண்ணி நம்ம பாக்ஸ் ரெடி பண்ணிட்டோம். இப்போ நம்ம தேவையான ஷேப்பில் நம்ம வந்து முன் கழுத்து ட்ரா பண்ணிக்கலாம். யூனெக்கு நான் வந்து ட்ரா பண்ணிக்கிறேன். பாருங்கள், நெக்ஸ்ட்டு எக்ஸ்ட்ரா வந்து ஒரு 1 இன்ச் வந்து ஸ்டிச்சிங்காக நம்ம அளவுகள் மார்க் பண்ணி ரவுண்ட் ஷேப்பில் நம்ம வந்து கட் பண்ணிக்கலாம். நம்ம மார்க் பண்ண நேர் இது மாதிரி லைன் போட்டுக்கோங்க. நம்ம லைன் போட்ட நேர் நம்ம வந்து கட் பண்ண போகிறோம். இதுபோல் சரியான அளவில் ஃபஸ்ட்டு வந்து கட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு 1 இன்ச் எக்ஸ்ட்ரா மார்க் பண்ணோம் இல்லைங்களா தையலுக்காக, அந்த அளவு வந்து கட் பண்ணிக்கோங்க. இப்போ நம்மளுக்கு ஃப்ரண்ட் நெக் வந்து கேன்வாஸ் வந்து ரெடி ஆயிடுச்சு. இதே போல் பேக் நெக்கு நீங்கள் வந்து கட் பண்ணிக்கலாம். 6 இன்ச் அப்படிங்கிற பட்சத்தில் நீங்கள் பேக் நெக் அப்படிங்கிறது 6 இன்ச் 7 இன்ச் வரைக்கும் நீங்கள் கட் பண்ணிக்கலாம் சரிங்களா. நெக்ஸ்ட்டு லைனிங் கிளாத் வந்து எடுத்துக்கோங்க. ராங் சைடும் ரைட் சைடும் நோட் பண்ணிக்கோங்க. ராங் சைடில் நம்ம இப்போ கேன்வாஸ் வச்சு அட்டாச் பண்ண போகிறோம். கேன்வாஸ் வந்து சரியாக கரெக்டாக சென்டராக வச்சுருக்கோமா அப்படின்னு செக் பண்ணிக்கலாம் ஃபஸ்ட்டு சரிங்களா. நம்ம சென்டரில் ஹெர்கட் கொடுத்துருக்கோம் இல்லைங்களா, இந்த ஹெர்கட்லேருந்து 2.25 இன்ச் இந்த சைடும் லெஃப்ட் சைடும் அதே போல் ரைட் சைடில் 2.25 இன்ச்சும் மார்க் பண்ணிக்கோங்க. நம்ம கழுத்து அகலம் சரியான அளவு மார்க் பண்ணிக்கிட்டோம். மார்க் பண்ண இடத்துல கேன்வாஸோட ஸ்டார்டிங் வச்சு நம்ம பின் போட்டுக்கலாம். அப்போ தான் தையல் போடும் பொழுது நகராமல் இருக்கும். நம்ம தையல் போடுறதுக்கு கொஞ்சம் தூரம் தள்ளியே வந்து நம்ம பின் போட்டுட்டோம் அப்படின்னா ஸ்டிச் பண்ணுறப்ப நம்மளுக்கு ஈஸியாக இருக்கும். லைனிங்குடைய இந்த எட்ஜ்லேயே வந்து நம்ம தையல் போட்டுக்கலாம். நெக்ஸ்ட்டு பாருங்கள், நம்ம மெயின் கிளாத்தையும் வந்து இதில் ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம் சரிங்களா. இது மாதிரி நல்ல பக்கம் வந்து எடுத்துக்கோங்க. அதே மாதிரி இதுலேயும் வந்து ரைட் சைடு ராங் சைடு வந்து நோட் பண்ணிக்கோங்க. டாப்லையும் சரிங்களா மெயின் கிளாத்தில் நோட் பண்ணிக்கிறோம். இப்போது ரைட் சைடையும் ஃபேஸ் டு ஃபேஸ் வச்சுக்கோங்க. அதாவது லைனிங் கிளாத்தினுடைய ரைட் சைடும் நம்ம மெயின் கிளாத்தினுடைய ரைட் சைடும் ஃபேஸ் டு ஃபேஸ் இருக்கிற மாதிரி சரிங்களா. 2 ரைட் சைடும் ஃபேஸ் டு ஃபேஸ் இருக்கிற மாதிரி வச்சு நம்ம இப்போ ஸ்டிச் பண்ண போகிறோம். நெக்லைனை மட்டும் ஸ்டிச் பண்ண போகிறோம். சென்டர் வந்து கரெக்டாக பார்த்துக்கோங்க. லைனிங் கிளாத்தினுடைய சென்டரும் மெயின் கிளாத்தினுடைய சென்டரும் சரியாக அந்த ஹெர்கட் வந்து சரியாக இருக்க மாதிரி பார்த்துக்கோங்க. ஷோல்டரில் பின் போட்டுக்கோங்க இந்த மாதிரி. அப்போ தான் நம்மளுக்கு கீழ்ப்பக்கம் அளவுகள் அனைத்துமே வந்து சரியாக வரும் சரிங்களா. ஷோல்டரில் அளவுகள் மாறுச்சு அப்படின்னா கீழ்ப்பக்கம் அனைத்து அளவுகளும் சேஞ்ச் ஆகும் சரிங்களா. அதனால் மெயின் வந்து ஷோல்டர் ரொம்ப முக்கியம். இது மாதிரி நம்ம பின் போட்டுட்டு தையல் வந்து போட்டுக்கலாம் சரிங்களா. கரெக்டாக அந்த கார்னர்லேயே கேன்வாஸினுடைய கார்னரில் இது மாதிரி தையல் போட்டுக்கலாம். இப்போ நான் தையல் வந்து போட்டுட்டேன் சரிங்களா. ஃபுல்லாகவே வந்து நெக்லைனில் தையல் போட்டாச்சு. இப்போ நம்ம கட் பண்ணிக்கலாம். ஒரு 1/4 இன்ச் அகலம் கேப் விட்டு கட் பண்ணிக்கோங்க. தையல்லேருந்து 1/4 இன்ச் கேப் இருந்தால் போதுமானது. இது மாதிரி கட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு இந்த 1/4 இன்ச்சில் பாருங்கள் தையலில் படாமல் ஹெர்கட் கொடுத்துக்கோங்க. நம்ம நெக்லைன் ஃபுல்லாக ஹெர்கட் வந்து கொடுத்துக்கோங்க. அப்போ தான் நம்ம டேர்ன் பண்ணுறப்ப ரொம்ப ஈஸியாக வந்து சுருக்கங்கள் இல்லாமல் டேர்ன் ஆகும் சரிங்களா. இப்போ பின்னை வந்து எடுத்துருங்க. லைனிங் கிளாத்தை உள்புறமாக நம்ம வந்து திருப்பிக்கலாம் சரிங்களா. வெளிப்பக்கம் பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி இருக்கும் சரிங்களா. இப்போது லைனிங் கிளாத்தை நம்ம உள்புறமாக திருப்பிடலாம். இப்போ சென்டரில் வந்து கேன்வாஸ் வந்து உள்பக்கமாக போயிடும் சரிங்களா. பாருங்கள், இந்த மாதிரி எடுத்து விடுங்க. மெயின் கிளாத்தினுடைய நல்ல பக்கம் இப்போ வந்து மேல் பக்கமாக வந்துடும். பாருங்கள், சுருக்கங்கள் இல்லாமல் நேராக எடுத்து விட்டுக்கோங்க. இப்போ மெயின் கிளாத்தினுடைய நல்ல பக்கம் மேலே இருக்குது சரிங்களா. அதே மாதிரி
லைனிங் கிளாத்துடைய நல்ல பக்கமும் இந்த சைடு வெளி பக்கம் வந்துருச்சு சரிங்களா. இப்போது கேன்வாஸ் மட்டும் உள்பகுதியில் இருக்குது சரிங்களா. அந்த கேன்வாஸ் பார்த்திங்க அப்படின்னா நம்ம லைனிங் கிளாத்தோடு சேர்த்து அட்டாச் பண்ணி ஒரு தையல் போட்டுக்கலாம், மெயின் கிளாத்தில் படாத மாதிரி சரிங்களா. அப்போ நம்மளுக்கு நகராமல் இருக்கும். அடுத்து பார்த்திங்கன்னா நம்ம ஷோல்டர்லேருந்து ஃபுல்லாகவே, அதாவது லைனிங் கிளாத்தோட எட்ஜ்லேயே வந்து லாங் ஸ்டிச் வந்து போட்டுக்கோங்க நகராமல் இருக்கிறதுக்காக. எண்டிங்கில் பார்த்திங்கன்னா நம்ம ஆல்ரெடி கம்மியாக வந்து கட் பண்ணியிருக்கோம் மெயின் கிளாத்தை. நெக்ஸ்ட்டு நம்ம வந்து பார்டர் அட்டாச் பண்ணிக்கலாம். லைனிங் கிளாத்துடைய கார்னரை வந்து ஃபோல்டு பண்ணி ஸ்டிச் பண்ணிக்கலாம் சரிங்களா. இதை ஃபுல்லாக முடிச்சுட்டு பாருங்கள், நெக் லைனில் 3 லைன் வந்து நீங்கள் கொஞ்சம் ஒரு 1/4 இன்ச் அகலத்தில் தையல் போடும்பொழுது ஃபினிஷிங் வந்து நீட்டாக இருக்கும் சரிங்களா. அதுக்கப்புறமா வந்து நம்ம சைடில் வந்து தையல் போடணும். மெயினாக பார்த்திங்க அப்படின்னா சென்டர் வந்து முக்கியமாக நீங்கள் பின் பண்ணிக்கோங்க. அப்போ தான் 2 சைட்லேயும் அகலங்கள் வந்து சரியாக இருக்கும், அதாவது நம்ம அளவுகள் வந்து சரியாக இருக்கும் சரிங்களா. கொஞ்சம் முன்ன பின்ன வராமல் 1/4 to 1/2 இன்ச் கூட முன்ன பின்ன வராமல் சரியாக இருக்கும். மெயின் வந்து சென்டர் ரொம்ப முக்கியம். அதுக்கப்புறமா பாருங்கள், இது மாதிரி கீழே பாட்டம் வந்து மடித்து அடித்ததுக்கப்புறம் நம்மளுடைய மெயின் கிளாத்தினுடைய பார்டர் பகுதியை வந்து நம்ம அட்டாச் பண்ணிக்கலாம் சரிங்களா. இப்போது நம்ம சைடில் வந்து தையல் போட்டுட்டோம். எக்ஸ்ட்ரா இருக்கிற கிளாத்தை நம்ம வந்து கட் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு வந்து பின்னே எடுத்துருங்க. நம்ம தையல் போட்டுட்டோம் அப்படிங்கிற பட்சத்தில் பின்னே எடுத்துட்டு அதுக்கப்புறம் நம்ம வந்து கட் பண்ணிக்கலாம். இது போல் கரெக்டான அளவில் கட் பண்ணிக்கோங்க. ஃபைனலாக நம்ம வந்து பார்டர் அட்டாச் பண்ணிக்கலாம். ஹேர்கட் இருக்கிற இடத்துல கண்டிப்பாக வந்து ஹேர்கட் கொடுத்துருங்க. அப்போ தான் நம்ம ஸ்டிச் பண்ணுறப்ப ஈஸியாக இருக்கும். சைடு ஜாயிண்ட் தையல் போடுவோம் இல்லைங்களா, அப்போ வந்து ஹேர்கட் வந்து ரொம்ப முக்கியம். அதனால் ஹேர்கட் கொடுத்துக்கோங்க. 2 சைட்லேயும் அதே போல் நம்ம எக்ஸ்ட்ரா இருக்கிற கிளாத்தை கட் பண்ணிவிட்டு ஹேர்கட் வந்து நம்ம கொடுத்துட்டோம். இப்போ நம்மளுக்கு ஃப்ரண்ட் வந்து ரெடியாக இருக்குது. இதே போல் பேக் பார்ட்டும் வந்து நம்ம கேன்வாஸ் வச்சு ரெடி பண்ணிக்கலாம். அடுத்து பார்த்திங்கன்னா ஷோல்டர் ஜாயின் பண்ணிவிட்டு ஸ்லீவ் ஜாயின் பண்ணிக்கோங்க. அடுத்து பார்த்திங்கன்னா நம்ம லைன் போட்டிருக்கோம் இல்லைங்களா, இதே அளவு லைன் அந்த சைட்லேயும் வந்து மார்க் பண்ணிக்கோங்க. ஏன்னா தையலுக்காக மேல் பக்கம் 1.5 இன்ச்சும் கீழ்ப்பக்கம் ஹிப் சைடில் வந்து 1 இன்ச்சு மார்க் பண்ணி நீங்கள் சைடு ஜாயிண்ட் வந்து ரெடி பண்ணிக்கலாம் சரிங்களா. பாருங்கள், இது மாதிரி நான் ஸ்லீவ் ஜாயின் பண்ணி தையல் வந்து போட்டிருக்கேன். இது மாதிரி பாருங்கள், ஹிப் ரவுண்டு வரைக்கும் நான் வந்து தையல் போட்டிருக்கேன். இந்த இடத்துல பார்த்திங்கன்னா 1 இன்ச் வந்து கேப் இருக்குது சரிங்களா. இது மாதிரி தான் நம்ம மார்க் பண்ணியிருந்தோம். கரெக்டாக மார்க் பண்ண இடத்துல தையல் போட்டிருக்கேன். இதே மாதிரியே போட்டுக்கோங்க. அடுத்து நம்ம ஓப்பன் எப்படி ஸ்டிச் பண்ணணும் அப்படிங்கிறத பார்க்கலாம். பாருங்கள், கீழே வந்து பார்டரும் வந்து நான் அட்டாச் பண்ணிட்டேன். இருக்கிற பார்டர் எடுத்து அப்படியே நம்ம சேம் அளவில், அதாவது மெயின் டாப்பினுடைய அளவு எவ்வளவோ அந்த அளவுக்கு தகுந்த மாதிரி நான் வந்து அட்டாச் பண்ணியிருக்கேன். இப்போ நம்ம எப்படி வந்து ஓப்பன் ஸ்டிச் பண்ணணும் அப்படிங்கிறத பார்க்கலாம். ஃபஸ்ட்டு பாருங்கள், இந்த லைனிங் கிளாத்தை வந்து இது மாதிரி ஃபோல்டு பண்ணுங்கள் சரிங்களா. அடுத்து பார்டர் பகுதி சரிங்களா. இப்போது சேமாக 2யும் டபுள் ஃபோல்டு சரிங்களா. சிங்கிள் ஃபோல்டு, மறுபடியும் ஒரு ஃபோல்டு, டபுள் ஃபோல்டு பண்ணி ஸ்டார்டிங்கில் பார்த்திங்க அப்படின்னா நம்ம பேக் ஸ்டிச் வந்து போட்டுக்கோங்க. அப்போ தான் அந்த கார்னர் பகுதியில் தையல் வந்து பிரியாமல் இருக்கும் சரிங்களா. இது மாதிரி பேக் ஸ்டிச் போட்டு ஸ்டார்ட் பண்ணிக்கோங்க. டபுள் ஃபோல்டு ஒரே சமயத்தில் 2 ஃபோல்டு பண்ணி நம்ம ஸ்டிச் பண்ணுறோம் சரிங்களா. இப்போது கார்னரில், அதாவது ஃபோல்டிங்குடைய இந்த கார்னர்லேயே வந்து தையல் போட்டுட்டு வர்றோம். அதே போல் ஃபுல்லாகவே வந்து டபுள் ஃபோல்டு சரிங்களா. மேல் பக்கம் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு இந்த இடத்துல வந்து தையல் இருக்குது சரிங்களா. இந்த சைடு பார்த்திங்கன்னா இந்த இடத்துல வந்து தையல் இருக்குது. இப்போ இந்த கிளாத்தை வந்து 2ஆக ஓப்பன் பண்ணிக்கிறோம். நம்ம ஜாயிண்ட்டாக தானே மேலேருந்து தையல் போட்டிருந்தோம். இப்போ ஓப்பன் பண்ணி 1 சைடை மட்டும் நம்ம ஃபோல்டு பண்ணிக்கிறோம் சரிங்களா. அப்போ தான் வந்து ஓப்பன் பகுதி ரொம்ப நீட்டாக வரும் சரிங்களா. பாருங்கள், இந்த மாதிரி டேர்ன் பண்ணிக்கலாம். அடுத்து இந்த சைடு நம்ம தையல் விழுறதுக்கு முன்னாடியே பாருங்கள் ஃபோல்டு பண்ணிட்டு தான் நம்ம ஸ்டிச் பண்ண ஆரம்பிக்கணும். இந்த சைடு பாருங்கள் டபுள் ஃபோல்டு, சென்டர்லேருந்து நம்ம தையல் போடுறதுக்கு முன்னாடியே பாருங்கள் இது மாதிரி ஃபோல்டு பண்ணிக்கோங்க. இது மாதிரி ஃபோல்டு பண்ணினதுக்கு அப்புறம் தான் நம்ம தையல் இந்த பக்கம் விழணும். இந்த கார்னர் வரைக்கும், எட்ஜு வரைக்கும் தையல் போட்டுக்கலாம். அதே போல் கீழே ஃபுல்லாகவே வந்து ஃபோல்டிங் பண்ணி நம்ம தையல் போட்டுக்கலாம். கீழ் எட்ஜில் இது மாதிரி பேக் ஸ்டிச் வந்து போட்டுக்கலாம். இப்போ 1 சைடு வந்து நம்ம தையல் போட்டிருக்கோம். இப்போ பார்க்கவே உங்களுக்கு வந்து தெரியும் ஃபினிஷிங் எப்படி இருக்குது அப்படின்ட்டு. இப்போது நம்ம 1 சைடு, அதாவது ஒரு
கார்னரில் தையல் போட்டிருக்கோம். அடுத்து மறுபடியும் உள்பகுதியில் நம்ம வந்து தையல் போடணும். சரிங்களா? அப்போ தான் வந்து வந்து பார்க்குறதுக்கு ஃபினிஷிங் நீட்டாக இருக்கும். சரிங்களா? ஓப்பன் பகுதி பார்க்குறதுக்கு நீட்டாக இருக்கும். நெக்ஸ்ட்டு நம்ம இந்த கார்னரில் அதுக்கு பக்கத்துலேயே பாருங்கள், இந்த கார்னரில் நம்ம தையல் போட்டுக்கலாம். அதே போலவே அந்த தையலுக்கு கீழ்ப்புறமாகவே நம்ம வந்து தையல் வந்து போட்டுட்டு வர்றோம். ஃபைனலாக பேக் ஸ்டிச் போட்டு ஃபினிஷ் பண்ணிக்கலாம். பாருங்கள், இந்த மாதிரி நம்ம வந்து ஓப்பன் பகுதி வந்து ஸ்டிச் பண்ணி முடிச்சிட்டோம். சரிங்களா? ரொம்ப ஈஸியான மெத்தடு. ஆனால் இந்த சைடில் பார்த்திங்கன்னா 1 இன்ச் வந்து கேப் விட்டு தான் நம்ம சைடு ஜாயிண்ட் வந்து கண்டிப்பாக பண்ணியிருக்கணும். அப்போ தான் நம்மளுக்கு ஃபினிஷிங் வந்து ரொம்பவே வந்து நீட்டாக இருக்கும். சரிங்களா? இந்த பதிவில் கேன்வாஸ் யூஸ் பண்ணி எப்படி வந்து சுடிதார் வந்து ஸ்டிச் பண்ணோம் அப்படிங்கிறத பார்த்தோம். போன பதிவில் பார்த்திங்கன்னா இந்த மெட்டீரியலோட கட்டிங் எப்படி பண்ணணும் அப்படிங்கிறத நம்ம கிளியராக பார்த்தோம். அந்த வீடியோட லிங்க்கை இந்த வீடியோக்கு கீழே நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்கேன். நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. நம்ம வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல் அப்படிங்கிற சிம்மில் டச் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.